அனைவருக்கும் வணக்கம். 2026 வருடத்தில் மார்ச் மாதம் ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் நீதிமான் எனப்படும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியானது விஸ்வவசு வருடத்தில் நடக்கும் ஒரு முக்கிய ஜோதிட மாற்றமாக சொல்லப்படுதுங்க. இந்த கிரக மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியானது மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லியும் நட்சத்திர வாரியான பலனையும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு கடாட்சம் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்தில் ராசியில் நின்று ஜென்ம சனியாக பலன் தரப்போகிறார். தனது 3ஆம் பார்வையால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார். ஒரு மனிதன் வாழ்நாளில் அனுபவிக்க சுப அசுப நிகழ்வுகளின் பெரும் பகுதியை 7.5 சனி அஷ்டம சனி காலங்கள்லேயே அனுபவிக்கிறாங்க. சனி பகவான் ராசியை கடக்கும் போது எந்த ராசியாக இருந்தாலுமே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. முதல் சுற்றாக இருந்தால் சிறிய பாதிப்பு ஏற்படும். 2ஆம் சுற்றாக இருந்தால் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்வுகளும் நடைபெறும். 3ஆவது சுற்றாக இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு மிகும். மேலும் ஜென்ம சனி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, உங்களின் கற்பனை குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடுங்க. அடங்காத எண்ண அலைகளால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். சிறிய செயலுக்கு கூட கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். திட்டமிடல் செயல் கூட கடைசி நேரத்தில் காலவாரும். சுய கௌரவத்துக்கு கெட்ட பேர் வராமல் நடந்துக்கிறது நல்லதுங்க. ஜென்ம சனியின் காலத்தில் பண மோசடி மிகுதியாக இருக்கும். பண வரவு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும். இழப்பும் மிகுதியாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்துக்கு பணம் கொடுத்தா திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மனசங்கடம் அதிகரிக்கும். ஏலச்சீட்டு, நகைச்சீட்டு, வட்டிக்கு பணம் கொடுக்கறது போன்ற பண தொடர்பான விஷயங்களில் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறிய பதவி உயர்வுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண் துடைப்புக்கான பதவி உயர்வே தவிர பிரயோஜனம் எதுவுமே இருக்காதுங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. 2 நபர்களுக்கான வேலையை நீங்கள் ஒருத்தரே சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். 3ஆம் சுற்று 7.5 சனி நடக்கிறவங்க பணிச்சுமை காரணமாக விருப்ப ஓய்வு பெறுறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரியலாம். அல்லது சற்று அலைச்சல் மிகுந்த பணியாக இருக்குங்க. சரியான நேரத்துக்கு வீட்டு உணவை உண்ண முடியாமல் காலம் தாழ்த்தி கிடைத்த உணவை உண்டு காலம் கடத்த நேரிடும். வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலைக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அரசு வகை ஆதாயமெல்லாம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் வெளிப்பேச்சில் நல்ல வரவாகவும் மனசுக்கு வஞ்சமும் வைத்து பேசுவாங்க. பூர்வீக சொத்து இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இளவு காத்த கிளியாக நீங்கள் நாளை கடத்த வேண்டியதாக இருக்கும். ஒருத்தர் புகழப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் 7.5 சனி காலத்தில் தாங்க. ஜனன கால ஜாதகத்தில் சுபத்தை மிகுதிப்படுத்தும் 5, 9ஆம் அதிபதியின் தசை நடந்து கொண்டு இருந்தால் புகழ் கொடி கட்டி பறக்கும். சினிமா கலைஞர்களுக்கு பல மொழி படங்களில் வாய்ப்புகள்லாம் தேடி வரும். கடல் கடந்து சென்று கலை நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான நேரமாக அமையுங்க. மக்கள் மனசில் இடம் பிடிக்க அயராது உழைத்து வெற்றியை காண்பாங்க. சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இடப்பெயர்ச்சி செய்யும் நேரங்க இது. வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். பயணங்கள் செய்ய நேரும். உங்கள் முன்னோர்களின் பரம்பரை நோயான சுகர், ப்ரெஷர், பிபி உங்களை தாக்க தயாராகும் காலம். இதிலிருந்து தப்பிக்க முறையான உடற்பயிற்சி ரொம்ப அவசியங்க. இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய வியாதி உங்களை தாக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான மருத்துவர் அணுகி உடல் பரிசோதனை செய்கிறது நல்லதுங்க. வெகு சிலருக்கு காதில் சீல் வடிதல், காது வலி போன்ற காது தொடர்பான பிரச்சனையால் தலைவலி வரும். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதால உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரும். உங்களுடைய திறமை, பேச்சு, சாதுரியமும் பல இடங்களில் கை கொடுக்காது. எல்லாம் இருந்தும் இல்லாதது போன்ற உணர்வு உங்களுக்கு வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது தலை தூக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோட குற்றச்சாட்டுகள் மனவேதனையை தரும். மறைமுக எதிர்ப்புகளும் சூழ்ச்சிகளும் போட்டிகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் நயவஞ்சக செயலால் சமுதாயத்தின் மேல் வெறுப்பு உங்களுக்கு ஏற்படும். மேலும் சனியின் 7ஆம் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ராசிக்கு 7ஆம் இடமான கலசர ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. வேலை பார்க்கும் இடத்துல ஏற்படும் நட்பு ரீதியான பழக்கம் பல குடும்பத்தில் தம்பதிகளிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தும். வெளி உலகத்தில் தெரியாமல் இருந்த பல தவறான தொடர்புகள்லாம் அரங்கேறும். பல குடும்பங்களில் ஆண்களும் பெண்களும் சந்தேகப்பட்டு நண்பர்களை காதலர்களாக மாற்றிடுவாங்க. தம்பதிகள் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு விட்டு கொடுத்தா குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.
சமுதாய அங்கீகாரத்தை கூறும் 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கட்சியில் செல்வாக்கு குறைவது போல மனவேதனை அடையும். வீண் அவமானம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலும் சிலருக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்களையும் திருப்பங்களையும் நடத்துவார் சனி பகவான். மிகப்பெரிய அரசியல் தலைவர்களின் நட்பு நன்மையில தரும். உங்களுக்கு மிகப்பெரிய கட்சியில் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும். பெரிய பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறும் உண்டாகிருக்கு. சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறதால சிறிய லாபத்துக்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் நிலையற்ற தன்மை இருக்கும். சிலருக்கு மனசுக்கு பிடிக்காத உத்தியோக இடமாற்றம் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் போட்டிகளும் உங்களை வந்து பாருன்னு வம்புக்கு இழுக்கும். பிறரை பற்றிய விமர்சனத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதனால் வேலை பார்க்கும் இடத்துல மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் இருந்தால் வேலையை தக்க வைக்க முடியும். விவசாயிகள் தவறான ஆலோசனையில் மதி இழந்து பழக்கமில்லாத பயிர்களை சாகுபடி செய்யக்கூடாது. கூட்டுத் தொழிலில் பிரிவினை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால கூட்டுத் தொழில் செய்கிறவங்க ஒருவரின் வேலையில் மற்றவங்க குறுக்கிடாமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். மேலும் ஜனன கால ஜாதக ரீதியான பல்வேறு தோஷங்களால் சரியான திருமண வாழ்வு கிடைக்காம மன நிம்மதி இழந்து அல்லாடுறவங்களுக்கு 7.5 சனியின் காலத்தில் முயற்சித்தா திருமண தடையாகலுங்க. விரும்பிய வரன்லாம் கைக்கூடி வரும். பல வருடங்களாக திருமணமே வேண்டான்னு கூறியவங்க கூட 7.5 சனியின் காலத்தில் திருமணம் நடந்துடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சுமாரான காலமாக தாங்க இருக்குங்க. சோம்பல் மிகுதியாக இருக்கும். உழைப்பில் ஆர்வமின்மை அதிகரிக்கும். சிறிய விஷயங்களை கூட பொருட்படுத்தாமல் விட்டு கொடுத்தா கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்குங்க. தாய் வழி குடும்பத்தில் பலரும் அனுசரணையாக இருப்பாங்க. பொறுப்பு மிக்க பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். இனம் புரியாத வெறுமையும் தூக்கமின்மையும் ஏற்படலாம். சிலர் வேலைக்காக வெளிநாடு செல்லும் நிலவு ஏற்படுங்க. 7.5 சனிக்கு மனித வாழ்வுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. சனி பகவான் கொடுக்கறத தடை செய்யும் அதிகாரம் வேறு எந்த கிரகத்துக்குமே கிடையாதுங்க. பலருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் போன்ற பல்வேறு சுப விஷயங்கள்லாம் நடைபெறுவது 7.5 சனியின் காலத்தில் தான். இருந்தாலும் மறுக்க முடியாத உண்மை அதுதாங்க. பரிகாரமாக நீங்கள் தினமும் திருக்கோளாறு பதிகம் பாராயணம் செய்கிறதும் அல்லது ஒழிக்க செய்கிறதும் கேட்க செய்கிறதும் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்கிறதும் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பொதுவாகவே மீனராசிக்கு அதிபதி குரு. ஆன்மீக விஷயத்தில் நாட்டம், இரக்கம், சட்டத்திட்டத்தில் மதிப்பு, நாகரிகமான வாழ்வு, இப்படித்தான் வாழணுங்கிறதுல பிடிப்பு, சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை ஆகிய அனைத்தும் இந்த ராசிக்காரர்களிடம் மிகுதியாக காணப்படும். மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனியாக அமரப்போகிறார் சனி பகவான். இருந்தாலும் கவலை வேணாங்க, நல்லதே செய்வார். அனுபவ அறிவால் சாதிப்பீங்க நீங்கள். அவர் ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைகிறதால பணவரவையும் அதிகரிப்பாருங்க. வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நம்பிக்கை விடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளை பாக்கியம் உண்டாகும். அதிக வட்டி கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. தடைப்பட்டிருந்த மகளின் கல்யாணம் விரைவில் நடக்குங்க. மகனுக்கு அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். விஐபிகளின் நட்பால் சில காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. புது வீடு, மனை வாங்குவீங்க. இருந்தாலும் ஜென்ம சனிங்கிறதால உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மெடிக்ளைம் பாலிசி எடுத்துக்கிறது நல்லதுங்க. வழக்கறிஞரின் ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவுமே வழக்கை பொறுத்த வரைக்கும் எடுக்காதீங்க. உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனஸ்தானாதிபதியுமான குரு பகவானின் போராட்டாதி சாரத்தில் 6/3/2026 முதல் 2/4/2026 வரை போகிறார் சனி பகவான். அப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை. உத்தியோகத்தில் வேலை சும்மா இருக்குங்க. சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரை உத்திரட்டாதியில் போகிறதால பணவரவும் செலவுகளும் ஒருங்கே வந்து சேருங்க. திடீர் பயணங்களும் அலைச்சலும் இருக்கும். அதே போல் அவர் ரேவதியில் சஞ்சரிக்கும் காலத்தில் தாயாரோட மனஸ்தாபம் வரும். கவனமாக இருங்க. இருந்தாலும் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகுங்க. சனி வக்கர நிலையில் செல்வதால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை மற்றும் 28/7/2027 முதல் 13/12/2027 வரையிலான காலத்தில் பிரபலங்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு பணப்புழக்கம் உண்டாகும். இருந்தாலும் முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. புது வாகனம் வாங்குவீங்க. பிரபலங்களின் உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பயிற்சி காலத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 7 மற்றும் 10 வீட்டை பார்க்கறதால வெளிவட்டாரத்தில் கௌரவ பதவி உங்களுக்கு கிடைக்கும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீங்க. மனைவிக்கு கால் வலி, கழுத்து வலி வந்து நீங்கும். சனி பகவானால் உத்தியோகத்தில் மரியாதை உங்களுக்கு கூடுங்க. சிலர் சுய தொழில் தொடங்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் சேமிப்பை பயன்படுத்தி ஆபரணங்கள்லாம் வாங்குவாங்க. பணிக்கு செல்வோருக்கு மனபாரம் குறையுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு மகிழ்ச்சி தரும். உறவுகள் மத்தியில் அந்தஸ்து உயரும். வியாபாரத்தில் தடாலடியாக சில மாற்றங்கள்லாம் செய்வீங்க. பெரிய முதலீடுகள்லாம் வேண்டாங்க. சந்தை நிலவரங்களை அறிஞ்சிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் லாபம் கணிசமாக உயருங்க. கூட்டு தொழிலில் பங்குதாரர்களின் தொந்தரவு குறையும். ஹோட்டல், கணினி உதிரிபாகங்கள், இரும்பு, வாகனம்,
துணி வகைகளால் லாபம் அடைவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குங்க. அதே நேரம் வேலைப்பளு கூடும். கணினி துறையினர் கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை மேலதிகாரிகளை புரிஞ்சுக்கொள்வாங்க. இருந்தாலும் வீண் விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்கணுங்க. இழந்த சலுகைகளை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். கணினி துறையினருக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க. அரசு ஊழியர்களின் வேலைபளு குறையுங்க. ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வும் விரும்பிய இடத்துக்கு மாறுதலும் வந்து சேரும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் இனிதே நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள்லாம் கைக்கூடி வரும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நன்மைகளை பெறுவீங்க. நல்ல வருவாயையும் அடைவீங்க. குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. தம்பதிகளுக்கிடையே இணக்கம் கூடுங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களையும் பெறுவாங்க. மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிஞ்சு நடப்பாங்க. பெற்றோர் உடல்நலனில் கவனம் தேவைங்க. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படுங்க. உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். மேலும் பரிகாரமாக நீங்கள் வியாழந்தோறும் அருகில் இருக்கும் நவகிரக கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறதும், ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்துக்கிறதும் நல்லதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.